ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் 90s கிட்ஸோட ஃபேவரட் ஸ்வீட் ரெசிபி பெட்டிக்கடை பால்கோவா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது வீட்டில் இருக்கக்கூடிய 3 பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். 1 கப் பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். அதே கப்பில் 1 கப் சர்க்கரை எடுத்துக்கலாம். 4-5 ஏலக்காய் ஃப்ளேவருக்காக சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். கடலையை வறுக்கணும்னு அவசியம் கிடையாது, அப்படியே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். 1 கப் கடலை 1 கப் சர்க்கரைக்கு அரை கப் நெய் எடுத்துக்கலாம். நெய்யை சூடு பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்புலையே வச்சு இந்த மாவை கலரணும்னு அவசியம் கிடையாது. நெய்யோட சூட்டுக்கே நம்ம அரைச்ச சர்க்கரை எல்லாமே உருகி வர ஆரம்பிச்சிரும். நம்ம கீழே எடுத்து வச்சே நம்ம நல்லா கலரிட்டு இதை தேவைப்பட்டால் உருண்டை பிடிச்சிக்கலாம். இல்லைன்னா ஏதோ ஒரு ட்ரேயில் மாற்றிட்டு இந்த மாவை ஒரு ட்ரேக்கு மாற்றிட்டு நமக்கு பிடிச்ச ஷேப்பில் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மைதா மாவுலேயும் செய்வாங்க, ஆனால் இது நீங்கள் பொட்டுக்கடலை மாவில் செய்யும்போது இன்னுமே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நமக்கு பிடிச்ச ஷேப்பில் ஆறுனதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். குழந்தைங்க ஸ்வீட் கேட்கும்போது டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.